காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சாலமன், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே நெல்லை ரயில் நிலையம் மற்றும் காவல் பல இடங்களில் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயில்ல வரக்கூடிய பயணிகளை சோதனை செய்து கூடிய பணியில தற்போது சென்ட்ரல் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக ரயில்வே எஸ்பி சென்ட்ரல் ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் தலைமையிலான போலீசார் அங்கு ஆய்வு மேற்கொண்டு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக உள்ளே வரக்கூடிய பயணிகளை தொடர்ச்சியாக அவர்களது பைகள் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த பின்னரே அவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின்பாக வேறு இடத்திலிருந்து ரயில்ல வரக்கூடிய பயணிகளின் முழுமையாக ரயில் முழுவதுமே இவர்கள் கருவியுடன் சென்று இது தொடர்பாக சோதனை மேற்கொண்டு ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழும் வகையில் இருக்கிறதா, சந்தேகத்துக்குரிய நபர்கள் உள்ளனரா என்ற கோணத்துல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உளவுத்துறை தமிழக காவல்துறையால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் உஷார்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமூக வலைதளங்கள்ல ஏதேனும் இது போன்ற சம்பவம் தொடர்பாக ஏதேனும் சீர்குலைக்கும் வகையில ஏதேனும் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக சமூக வலைதளங்களை கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு இடங்கள்ல வாகன தணிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி பேசன் பிரிட்ஜ், சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் என முக்கியமான இந்த வழித்தடங்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல தொடர்ச்சியாக போலீசார் தீவிரமாக கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கண்காணிப்பு பணியானது அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக நுண்ணறிவு பிரிவு மற்றும் உளவுத்துறையினர் வேறு ஏதேனும் தகவல்கள் உள்ளனரா என்பதை தீவிரமாக கண்காணிக்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.